12th எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் ஆன்சர் கீ 2024 மிகவும் எளிமையான முறையில் இருந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது குறிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொருளியல் பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க்கே எடுக்கலாம் ப்ரோ. அந்த அளவிற்கு எளிமையான முறையில் வினாத்தாள்களுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. 100% பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் எடுக்கலாம். ஆனால் பட் ஒன்று கஷ்டமாக இருந்துச்சு, டைம் பார்த்தீங்கன்னா பத்தலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியல் பாடத்தில் 2 மதிப்பெண் வினாக்கள் கட்டாய வினா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு, அதற்கு பிறகு 3 மார்க்கில் அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸில் கம்பல்சரி எப்படி இருந்துச்சு. இன்னொரு விஷயம், உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னமும் வேணும் ப்ரோ, நான் இன்னமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் A to Z ஃபுல் ஆன்சர் கீ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு A டைப் பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 டைப்க்கான ஆன்சர் கீயும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் டெலகிராம் குரூப்பில். அடுத்தது இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சென்டம் மார்க் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா போன முறையே லாஸ்ட் டைமே நந்தினி அப்படின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600க்கு 600 மார்க் எடுத்தாங்க. ஆனால் பட் இந்த முறை எந்த ஒரு நந்தினியாலுமே அந்த மாதிரி மார்க் எடுக்க முடியாது, இல்லை வேற பாய்ஸில் கூட. ஏன்னா இந்த முறை ஆப்புக்கள் அப்படி அடிக்கப்பட்டிருக்கிறது. 1 மார்க் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஏன்னா போன வாட்டி 600க்கு 600 எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட்டிகளை கொடுத்து காது கிழிஞ்சது தான் மிச்சம். ஓகேங்களா, ஸோ அதனால் இது டிமோட்டிவேட் அப்படின்லாம் கிடையாது. பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் மார்க் யாருமே எடுக்க முடியாத ஒரு சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ A டைப் அண்ட் பி டைப்க்கான ஆன்சர் கீ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வீடியோவை முழுமைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே. நன்றி.